வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு 9% அகவிலைப்படி உயர்வு மத்திய அரசு அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு தொடர்பான விவாதங்களும் கோரிக்கைகளும் ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் 5வது மற்றும் 6வது ஊதிய குழு கட்டமைப்புகளின் கீழ் இன்னும் சம்பளம் அல்லது ஓய்வூதியம் பெற்று வரும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியை மத்திய அரசு திருத்தியுள்ளது. 7வது ஊதிய குழுவின் திருத்தத்துடன் ஒப்பிடும்போது இந்த அகவிலைப்படி திருத்தங்கள் சதவீத அடிப்படையில் அதிகமாக உள்ளன. அதன்படி 5வது மற்றும் 6வது ஊதிய குழு கட்டமைப்புகளுக்கான திருத்தப்பட்ட அகவிலைப்படி நிதி அமைச்சகம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி 6வது மத்திய ஊதிய குழுவின் திருத்தத்திற்கு முந்தைய ஊதிய விகிதம் அல்லது தர ஊதியத்தில் தொடர்ந்து ஊதியம் பெறும் ஊழியர்களுக்கான அகவிலைப்படி விகிதம் 2026 ஜனவரி 1 முதல் அடிப்படை ஊதியத்தில் தற்போதுள்ள 257% இருந்து 262% உயர்த்தப்படுகிறது. மற்றொரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி 5வது மத்திய ஊதிய குழுவின் திருத்தத்திற்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் தொடர்ந்து ஊதியம் பெறும் ஊழியர்களுக்கான அகவிலைப்படி விகிதம் 2026 ஜனவரி 1 முதல் அடிப்படை ஊதியத்தில் தற்போதுள்ள 474% இருந்து 483% உயர்த்தப்படுகிறது. 7வது மத்திய ஊதிய குழுவின் கீழ் இருந்த 2% உயர்வுடன் ஒப்பிடுகையில் இந்த அகவிலைப்படி திருத்தம் 6வது மத்திய ஊதிய குழு ஊழியர்களுக்கு 5% உயர்வாகவும் 5வது மத்திய ஊதிய குழு ஊழியர்களுக்கு 9% உயர்வாகவும் அமைகிறது. மேலும் ஊழியர்கள் ஏன் இன்னும் பழைய ஊதிய குழுக்களில் உள்ளனர்? 7வது ஊதிய குழுவின் பதவிக்காலம் 2025 டிசம்பர் 31 அன்று முடிவடைந்தது. மேலும் அரசாங்கம் 8வது ஊதிய குழுவிற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. 7வது ஊதிய குழுவின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் 8வது ஊதிய குழு செயல்படுத்தப்படும் வரை அகவிலைப்படி கணக்கீடுகளுக்கு அதன் கட்டமைப்பு தொடர்ந்து பயன்படுத்தப்படும். அதன்படி 5வது 6வது ஊதிய குழுக்களின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் ஊழியர்கள் 7வது ஊதிய குழுவின் கீழ் அகவிலைப்படி பலன்களை பெற்று வரும் வேளையில் சில ஊழியர்கள் இன்னும் 5வது மற்றும் 6வது ஊதிய குழுக்களின் கீழ் சம்பளம் அல்லது ஓய்வூதியம் பெற்று வருகின்றனர். இதற்கு காரணம் அனைத்து அரசு சார்ந்த நிறுவனங்களும் ஒரே நேரத்தில் ஊதிய திருத்தங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. பல தன்னாட்சி அமைப்புகள், பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், மானியம் பெறும் நிறுவனங்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் சில ஓய்வூதியதாரர்கள் ஊதிய குழுக்களை தாமதமாக பின்பற்றுகின்றனர். அதன்படி திருத்தப்பட்ட அமைப்பு முறையாக ஏற்றுக்கொள்ளப்படும் வரை அத்தகைய நிறுவனங்களில் உள்ள ஊழியர்கள் பழைய கட்டமைப்புகளின் கீழ் தொடர்ந்து ஊதியம் பெறுவார்கள். சில ஓய்வூதியதாரர்கள், குறிப்பாக 2006 அல்லது 2016 ஆண்டுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வூதிய மாற்றங்களில் முறைகேடுகளை எதிர்கொள்கின்றனர். இந்த பிரிவு ஓய்வூதியதாரர்கள் பழைய கட்டமைப்பின் படியே தொடர்ந்து பணம் பெற்று வருகின்றனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.